நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரக்காய் பாயாசம் செய்ய போகிறோம். அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறது பார்த்துட்டு வந்துடலாம். சுரக்காய் பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள்: சிறிதாக நறுக்கிய சுரக்காய் 1 கப், சர்க்கரை 1 கப், உலர் திராட்சை சிறிதளவு, வறுத்த பாதாம் பருப்பு 10, நெய் தேவையான அளவு, ஏலக்காய் சிறிதளவு, ஜாதிக்காய் 1, நாட்டு சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், வேக வைத்த ஜவ்வரிசி 1/2 கப், பால் 1 கப், தேங்காய் பால் 1/2 கப், தேங்காய் சிறிதளவு, வறுத்த சேமியா 1/2 கப், புதினா இலை 1/2 கைப்பிடி அளவு, உப்பு தேவையான அளவு. சுரக்காய் பாயாசம் செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது சுரக்காய் அப்படின்னால எல்லாருக்கும் தெரிஞ்சதான் ஒரு நார்மலான வெஜிடபிள். இந்த காய்கறி எல்லா இடத்துலையும் கிடைக்கும், எல்லா ஊர்லேயும் கிடைக்குது. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாட்டில் கார்ட். ஏன் அப்படின்னா அது பாட்டில் ஷேப்பில் இருக்கிறதுனால இது பாட்டில் கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முதல்ல எங்கே நாங்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சவுத் ஆஃப்ரிக்கா, அந்த ஆஃப்ரிக்கா கண்ட்ரிகளில் தான் முதல்ல இந்த சுரக்காய் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் நம்ம மக்கள் இந்த வர்த்தக முறை காரணமாக என்ன செஞ்சாங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ளேயும் அதை உருவாக்க ஆரம்பித்தாங்க. இந்த சுரக்காய் வச்சு பல வகையான பாயாசம் நிறைய நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க வீட்டில். ஆனால் இன்றைக்கி நம்ம செய்கிறது என்னென்னா ஒரு சுரக்காய் ஒரு காய்கறியை வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஒரு பாயாசம் செய்யலாம். நார்மலாக நம்ம வீட்டில் என்ன செய்வோம், ஜவ்வரிசி பாயாசம் செய்வோம். நிறைய வகையான ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்தாப்பில் என்ன செய்வாங்கன்னா அந்த பாயாசம் மாறும். ஆனால் இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு சூப்பரான ஒரு சுரக்காயை வச்சு தான் முதல்ல பாயாசம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் நான் சுரக்காயோடைய தோலெல்லாம் எடுத்துட்டு என்ன செஞ்சுருக்கேன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். அதோட கொஞ்சம் புதினா இலை. புதினா சேர்க்கும் போது என்ன ஆகும்னா ஒரு சூப்பரான ஒரு மனம் வரும். அதே நேரத்தில் ஒரு க்ரீன் கலராக அந்த சுரக்காயை தூக்கி கொடுக்கும். அதோட நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தேங்காய், அதையும் இதில் சேர்த்துடலாம். இதில் பாதாம் நான் சேர்க்க போகிறேன். பாதாம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா கேஷ்யூ நட் கூட சேர்க்கலாம். அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு, அதாவது முந்திரி பருப்பையும் சேர்க்கலாம். நான் இதில் பாதாம் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போது நம்ம சுரக்காயை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே சைடில் வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இன்னொரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் நல்லா சூடாயாச்சு. அதில் நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் நெய் சேர்த்துலாம். அதோட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அந்த நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சம் ஏலக்காய் அதை அப்படியே சேர்த்துலாம். ஏலக்காய் நீ எவ்வளோக்குள்ளோ சேர்க்குறீங்களோ நல்லா மணக்கும். அதே நேரத்தில் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நாங்கள் சுரக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம். இதை லோ ஃப்ளேமில் என்ன செய்ய போகிறோன்னா அப்படியே கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துடலாம். ஒரு 4-5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த லோ ஃப்ளேமில் அந்த சுரக்காயை என்ன செய்யணும்னா அப்படியே வதக்கி எடுத்துடலாம். இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த சுரக்காய் பார்த்தீங்கனாலே தெரியும் லைட்டாக என்ன ஆகுதுன்னா ஒரு ப்ரௌன் கலர் ஆகிட்டு வருது. இதே நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நான் வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரை என்ன செய்வோம் லைட்டாக அப்படியே மேலே சேர்த்துலாம். இதை சேர்க்கும் போது என்ன ஆகும்னா அந்த நாட்டு சர்க்கரை ஒரு கேரமல் ஒரு ஃப்ளேவர் வரும். ஸோ அதனால் நாட்டு சர்க்கரையும் சேர்த்தாச்சு. இது அப்படியே லோ ஃப்ளேமில் என்ன செய்யுங்கன்னா அப்படியே இதை அப்படியே புரட்டி எடுத்துடலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த சுரக்காய் இதோட பேஸ்ட்டையும் நம்ம இதில் அப்படியே சேர்த்துடலாம். இதை நல்லா என்ன செய்யுங்கன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இதில் வந்து நம்ம என்ன செஞ்சோன்னா கொஞ்சம் புதினா சேர்த்தோம் இல்லையா, புதினா வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக நீங்கள் சேர்த்துறாதீங்க. சேர்க்கும் போது என்ன ஆகுனா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் ஒரு அளவுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்னா புதினாவை இதில் சேர்க்கணும். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா அதோடைய பச்சை வாடை போகணும். அதனால் அந்த சுரக்காவுடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அப்படியே மேலே வந்து என்னென்னா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிது, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நான் சொன்ன மாதிரி என்னென்னா புதினா பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 லீவ்ஸ் நீங்கள் போட்டாலே போதும். இது வந்து தேவைக்கு ஏற்ப நீங்கள் போடுங்க. இல்லை புதினா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அதை விட்டுறலாம். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இங்கே வந்து பால் எடுத்துருக்கேன். பாலையும் இதில் அப்படியே சேர்த்துலாம். அதோட கொஞ்சம் தேங்காய் பால், இல்லை தேங்காய் பால் இருந்தால் தேங்காய் பால் சேருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா பாட்டிலில் வந்து என்ன செய்யணும், தேங்காய் க்ரீம், அதாவது க்ரீம் தேங்காய் பால் வரும், அதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த தேங்காய் பாலையும் இதில் அப்படியே சேர்த்துலாம். இதை ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே என்ன ஆகணும்னா ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது கொதிக்கிற டைமில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அதாவது கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துலாம். இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நீங்கள் சேர்த்தா போதும். இதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு 1/2 கப் மட்டும் சேர்க்குறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா அந்த பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதுலேயும் நம்ம சர்க்கரை சேர்த்து அரைச்சிருக்கோம். அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சர்க்கரையை சேர்த்தால் போதுமானது. கொஞ்சம் தண்ணியும் சேர்த்தலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த நம்மளுடைய சுரக்காய் பாயாசம் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ரோஸ் எசன்ஸ் சேர்க்கும் போது என்ன ஆகும்னா நல்லா ஒரு மனம் கிடைக்கும். அதையும் சேர்த்தாச்சு. அதோட வறுத்து வச்சிருக்கிற சேமியா அதையும் இதில் சேர்த்தலாம். வேக வச்சிருக்கிற ஜவ்வரிசி அதையும் என்ன செஞ்சலான்னா அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அப்படியே கிளறி எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்போவுமே நம்ம என்ன செய்யணும்னா இந்த பாயாசம் வந்து கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம இதை ஃபினிஷ் பண்ணவே செய்யணும். இப்போது என்ன செய்யணும்னா நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியில் இங்கே வந்து நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா பாதாமை வந்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துலாம். உங்கள் வீட்டில் வந்து பாதாம் இல்லை அப்படின்னா என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் முந்திரி பருப்பு சேருங்க. இதில் உலர் திராட்சை அதையும் நான் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம். கொஞ்சம் உப்பு வந்து என்ன செய்யணும்னா அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்டா உப்பு சேர்க்குறான் பாயாசத்தில் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதை வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியில் என்ன செய்ய போகிறோன்னா ஜாதிக்காய் காய் இருக்கும். இது என்ன செய்யணும்னா லைட்டாக அப்படியே மேலே அப்படியே துருவி விட்டுருங்க. இது என்னென்னா ஜாதிக்காய் அந்த ரோஸ் எசன்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும்போது பாயாசம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போது நம்மளுடைய இந்த சுரக்காய் பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம்.